நம்ம எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26, 28. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே செய்து உம்மை சமாதானத்துடன் அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எல்லாம் சொல்லுங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீங்கள்லாம் சொல்லுங்க, நீங்க எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லும்போது என்ன சொல்றாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அதே சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார். இந்த மாசத்துல வாக்குத்தத்தமா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை விசுவாசத்துக்கான நிச்சயமா வச்சுக்கிட்டாலும் சரி, கர்த்தர் செய்கிற நன்மைகள் எப்படி பெருசாக போகுதுங்கிறத ருசிக்கிற இந்த மாதத்தின் இறுதியாக இருக்குது. இந்த இறுதி மாதமாக இருக்குது. கர்த்தர் சொல்றாங்க, என் ஜனங்கள் நான் நினைக்கும் நன்மைனா திருப்தியாக நிறைய காரியத்தில் திருப்தி பண்ணிட்டு தான் வர்றாரு. ஆனால் திருப்தி அடையாத பகுதி இன்னும் மிச்சம் இருக்கு. இந்த வருஷத்தோட முடியல. வாக்கு தத்தமான தலைமுறைகளுக்கு போன வாரம் புதுவாரம் பேசணும்னு நினைக்கிறேன். வாக்கு தத்தம் எனக்கு மட்டும் கிடையாது, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கான வாக்கு தத்தமாய் இருக்குது. கர்த்தர் உண்மையாய் தேடினால் தலைமுறைகளுக்கு தலைமுறையாய் ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்குன்னு ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறீங்கன்னா அது என்ன தெரியுங்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் வாழ்வது தான். கர்த்தரை மட்டும் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க. அவரை தூக்கிட்டு போய் வேற எங்கேயோ வச்சுருவாங்க. எந்த இடத்துல கர்த்தர் தெரியாம போனாங்கன்னா எங்க போறாங்கன்னு தெரியாம போயிடும். வாழ்க்கைக்கு எங்க போறோம், என்ன செய்யறோம்னு தெரியாம போயிடும். இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு பின்பாக ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இன்னொரு கேரா ஊருக்குன்னு ஒரு இடத்துக்கு போறாரு. இங்க தங்கியதுன்னு சொல்லிடுறாரு. அங்க தங்கி இருக்கிறாரு. அங்க போத்தீங்கன்னா கர்த்தர்னா பஞ்ச தேசம் இங்க இருக்கு சொல்லிக்கிறாரு. தேசம் பஞ்ச தேசம் இங்க இருந்துறாரு. நம்ம எல்லாம் புத்திசாலித்தனமான யோசிப்போம், ஆண்டவர்களை பைத்தியமானு யோசிப்போம். ஏன்னா பஞ்ச தேசத்துல என்னையா யாருக்கு சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டுக்கணும்ல. அந்த ஆள் ஒன்றும் கேட்கல. ஏன்னா ஏற்கனவே தெரியும், கையை காலையும் கட்டிட்டு கட்டி தூக்கி வெட்ட போகும்போது, நீ உன் குமாரனை பலியிடாத, உன் குமாரனை பெரிய சந்ததி ஆக்குவேன்னு ஒருத்த வாக்கு பண்ணவர் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா விவரமா கேட்டா பாருங்க, எல்லாம் கட்டை எல்லாமே வச்சிருக்கப்பா, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, ஆடுங்க. அப்ப அவ்வளவு விவரம் இருக்குல்ல. அப்ப விவரமா இருக்க ஒரு பையன் கிட்ட அப்பா கிட்ட ஆண்டு ஒரு பேசுறத கேட்காம இருந்திருப்பான். கையை காலை கட்டிட்டு வெட்ட போனவரு கையை கட்ட விட்டுட்டு அந்த ஆட்டை பலியிட்டவரு கர்த்தர் பார்த்து கொள்வார் அவங்க புரிஞ்சது இல்லை. அந்த சின்ன வயதுல கர்த்தரை எரிந்து கொண்டான். கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆகவே அவன் பெரியவனாக இருப்போ, அவன் ஒரு பஞ்சத்தை சந்திச்சப்போ கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு தைரியமா நிக்கிறான். இந்த தேசத்துல குடியிருக்கு. ஆண்டவரே என்ன இந்த தேசத்துல குடியிருக்க சொல்றீங்க? இங்கதான் பஞ்சத்துல இருக்குது, இங்க போய் குடியிருக்க சொல்றீங்க? நீங்க குடியிருப்பா அந்த இடத்துல குடியிருக்கிறான். அந்த இடத்துல நான் குடியிருந்தாலும் சும்மா போய் ஆண்டவரே வானத்தை திறந்துதான் கொடுங்க ஆண்டவரேன்னு கிடையாது. இவன் போய் என்ன பண்றான்னா நிலத்தை தோன்றான், நிலத்தை உழுதுறான், நிலத்துல விதைக்கிறான். அந்த தேசத்துல இருக்கவங்களும் விதைக்கிறாங்க, இவனும் விதைக்கிறான். ஆனா அவன் தேசத்துக்கு மழை வரல, இவனுக்கு மட்டும் நல்லா தண்ணி கிடைக்குது, நல்லா விளைச்சல் வருது. இவன் விதைச்சதெல்லாம் விளையுது. இவன் செய்வதெல்லாம் வாய்க்குள்ள மாதிரி இவன் விதைச்சதெல்லாம் 100 மடங்கா விளைச்சல் வருது. அப்படியே சொல்றாங்க. 12 பாருங்க, அதே 26 12. ஈசாக்கு அந்த தேசத்து விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து விடுவார். அல்லது கர்த்தர் இந்த நிலத்தை ஆசீர்வதிக்கலைங்க, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிச்சா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், நீங்க தொடுறதெல்லாம் வேலை நடக்கும். நீங்க சொல்றதுல குணத்தை சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ கை வச்சாலே சக்சஸ் தான்.
கரெக்டாக சொல்லணும்னா விசுவாசிகளை போகிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நாட்கள் கிடையவே கிடையாது. சில சமயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிரச்சனைங்கன்னா எவ்வளோதான் ரொம்ப தெளிவாக போதித்தாலும் கூட தான் யாருங்கிற அடையாளத்தை இழந்து போயிருக்க இந்த மனு குலத்துக்கு அடையாளத்தை மீட்டு கொடுக்கறது தான் நம்முடைய வேலையை. உண்மையே சொல்ல, ஒரு கிறிஸ்துவனா மாறினதுக்கு அப்புறம் அவன் யாரா இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. உலகம் சொல்ற பாஷையில சொல்றேன், கிறிஸ்தவனா மாறிட்டான், கிறிஸ்தவனா மாறல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் மாறி இருக்கணும், கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் மாறி இருக்கணும். அவ்வளவுதான் நம்முடைய அடையாளம் இந்தியன் தான். அதை மாற்றவே முடியாது. இந்திய தேசத்துக்கு பிரஜைகள் தான் நாம, தமிழ்நாட்டில் தமிழ் குடிமக்கள் தான். அதை எந்த மாற்றுக்கிறத கிடையாது. எந்த இனம், எந்த மொழி, எந்த பாஷைக்கெல்லாம் மேல நாங்கள் இருக்கிற இந்த மண்ணை சார்ந்தவர்கள், உலகத்தினுடைய சூழ்நிலைகளை சார்ந்தவர்கள், அதே நேரத்தில் இயேசு என்கிற உயிருள்ள கர்த்தரை பின்பற்றுகிற மார்க்கத்தார். அவ்வளவுதான். இந்த மனுஷன் கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தாவே என்னை ஆசீர்வதி நீங்க கேட்க வேண்டியது கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அதெல்லாம் ஜெபமே கிடையாது. என்னை ஆசீர்வதிப்பெல்லாம் கிடையாது. என்னை ஆசீர்வாதம் தான் இருக்கு. எத்தனை ஜெபம் அது வந்து ஜெபிக்கணும். என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன பயன்படுத்துங்க, என் மூலமா அநேகரை விடுதலை ஆக்குங்க, குணமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. நான் பேசும்போது அநேகருடைய இருதயம் குணமாகட்டும். நான் பேசினாலே எப்படி இருக்கணும், மருந்து போட்டு விட்ட மாதிரி இருக்கணும். அவ்வளோ ஆறுதலாக இருக்குங்க. நீங்கள் பேசினாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். ஐயோ இந்த பொம்பளை பேசினாலா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை கிறிஸ்துவ மக்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஒரு மெய் தேவனா இருந்திருக்கீங்க, நீங்க மாறி இருக்கீங்கன்னு வசனம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கான அந்த மாற்றத்தினுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுவீங்க. விசுவாசத்துல நிச்சயமா நீங்க இருந்தீங்க. நான் சொல்றேங்க, நீங்க இன்னைக்கு எந்த நிலைமை இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு கர்த்தர் வேலை உங்க பிள்ளைகளை கொடுங்க, எதிர்காலத்தை கொடுங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. வசனப்படுது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களான்னு அர்த்தம்னா எல்லாம் விளங்கிடும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறவங்களுக்கு விளங்கிடும். விளங்க ஆரம்பிச்சிட போதும், எங்க போறதுன்னு தெரியாம போக மாட்டாங்க. விசுவாசத்துல வாழ ஆரம்பிச்சிடும். எங்க பிரச்சனைனா தேவ சமூகங்கிறது இருக்குல்ல, தேவனுடைய சமூகத்துக்கு பாருங்க. நீங்க நானும் பாருங்க யூடியூப்லாம் போடுறேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை 6வது அட்டன் பண்றது பிரச்சனை இருக்கு. நான் வந்து தைரியம் சொல்லிக்கிறேன், ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்றதுக்காக சில சமயம் 10 முறை கூட கேட்பேன். ஏன்னா அப்படி எனக்கு விளங்கணும். பைபிள் தேடுறது மட்டும் இல்லை, அது என்ன சொல்ல வர்றாங்க ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. பைபிள் நிறைய தெரிஞ்சவங்க ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு லைன்ல சொல்லப்பட்டதை தேடி நோண்டி கண்டுபிடிச்சு தேடி 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 அலசி ஆராயுங்கள், அதில் குறைவு. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு அதே செய்தியை பல முறை கேட்டு அப்படிதான் கேட்டுதான் நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்தை இன்னைக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நீங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்களா இருக்கணும்னா நீங்கள் தேடி வாசிக்கணும். அதை திரும்ப திரும்ப கேட்கணும். இதை ஒரு நாள் கேட்டோம், முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போனதுக்கு டைமே கிடைக்காது. டைமே கிடைச்சாலும் உங்களுக்கு உட்கார முடியாது. நீங்க உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க அந்த ஒரு மெசேஜை முழுசா கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 டிஸ்டர்பன்ஸ் வரும். மொத்தமாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்கு 1 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் வரும். நான் என்ன சொல்றேன், நான் விசுவாசத்தினால நீங்கள் அதை திரும்ப கேட்டு அதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் சொல்றாரு. அதாவது நீங்க ஃபவுண்டேஷன் அஸ்திவாரத்தை புரிஞ்சுக்கணும். ஆவரெல்லாம் விசுவாசத்தை மனிதன் தான் பிள்ளையாகிய ஈசாக்கை விசுவாசத்துல எப்படி மாத்தி இருக்கிறான்னா, அவனே நேரடியாக கர்த்தருடைய என்கவுண்டர் பார்த்தான். அவங்க அப்பாட்ட பேசுறத கேட்டான். அந்த சின்ன வயசுல அவன் கேட்டான், எப்ப தேவனோட உறவு இருந்ததுன்னு கேட்டா, இல்ல அப்பா தனக்கு ஒரு மனைவியை தேட வேலைக்காரன் அனுப்பிக்கிறார். வேலைக்காரன் போயிட்டான். இவன் ஈசாக்கை குறித்து சொல்வது, ஈசாக்கு வெளியில போய் தியானம் பண்ண போயிருந்தான். என்ன தியானம் பண்றான்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், எனக்குள்ளாக தேவன் வைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போது நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மனிதனாக இருக்க போறேன், எங்க அப்பாவுக்கு சொன்ன ஆசீர்வாதம் எனக்குள்ள எப்படி நிறைவேற போகுதுன்னு ஈசாக்கு எனக்கு வரப்போற பொண்ணு கருப்பா சிவப்பா வெள்ளையா நெட்டையா குட்டையா பார்த்துட்டல்ல, அவன் தியானம் பண்ண போயிருந்தான்.
மனைவின்னு கொண்டு காமிச்ச உடனே மனைவியாகி அவளை ஏற்றுக்கொண்டு அவளோட குடும்பம் நடத்துறான். நல்லா கவனிக்கணும். அப்படின்னா எப்படா பொண்ணு கிடைக்குன்னு அலையிற பசங்க மத்தியில ஒருத்தன் கர்த்தர் எங்களுக்கு எல்லாத்தையும் தருவார்னு முதல்ல ஆவரணம் எதை விசுவாசிக்கா, என் பிள்ளைக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை யாரை அனுப்பியும் கொண்டு வருவான். ஈசாக்கு எப்படி யோசிக்கிறான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை குறித்து பெரிய தோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆகவே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தாருன்னா ரொம்ப பர்ஃபெக்டா கர்த்தர் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணி இருக்கிறான். அந்த பொண்ணு எப்படி வரும், எந்த மாதிரி வருவான், அதை பற்றின கவலை இல்லை. தியானம் பண்ண போயிருந்தேன். நான் சொல்றேங்க, வாலிப பிள்ளைகள் சொல்றேன், கர்த்தரை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு சேர்க்கணும் ஆசீர்வாதம். நீங்க தேடி பின்னாடி போய் உங்களை செலக்ட் பண்ணலாம் நினைப்பீங்க. இன்னைக்கு உங்க செலக்ஷன் நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணும்போது ப்ளீஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கடமைகளை செய்யணும் போது, நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது, நீ என்ன அப்படி பார்த்துருக்க இப்படி பார்த்துருக்க, அது சேம் டிமாண்ட் வரும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொறுப்புகள் இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ உன் வீட்டுக்கு போவ, அந்த பொண்ணு அவன் வீட்டுக்கு போவோம், அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடும், பையன் இன்னொரு வீட்டுக்கு போவான். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ உன் குடும்பத்தை நடத்தணும், உன் பிள்ளைகளை பார்க்கணும், உன் குடும்பத்துக்கான தேவையை சந்திக்கணும், நீ வளர்க்கணும், நீ சம்பாதிக்கணும், நல்ல எதிர்காலத்தை வந்து திட்டமிடணும். பொறுப்பு வருது. அப்போ பொறுப்பு வருதுங்கிறதுனால இந்த பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்போ கடுப்பாக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கடம்புறான்னு கேட்டு இருக்குது. அன்னைக்கு செஞ்ச மாதிரி நான் செய்ய முடியுமா? அப்பெல்லாம் சாக்லேட்டோடு சுற்றிட்டு இருந்தேன், இப்போ டெய்லி சாக்லேட் வாங்கி தர முடியுமா என்னால்? உண்மைதானுங்க. பார்க்கும்போது அன்னைக்கு அங்கே கூட்டு போய் இங்கே கூட்டு போனால் எல்லாத்தையும் கூட்டு போய் எல்லாத்தையும் செலவழிப்போம். என்னென்னமோ போய் எல்லாம் சொல்லி கூட காசை வாங்கிட்டு போய் செலவழிச்சு வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு செலவழிக்கணும். 10,000 சம்பாதிச்சா 10,000 கூட செலவழிக்கணும். ஆனால் மனைவி எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீ அன்னைக்கெல்லாம் அப்படி பார்த்தேன், இப்பயும் வாங்கி தர மாட்டேங்குது, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா, அது வாங்கி முன்னால வாங்கி கொடுத்துருப்பாரு, என்னென்னமோ பண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இவன் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. எனக்கு வரக்கூடிய மனைவி என்ன, அவனுக்கு என்ன கொடுக்கலாம், அவன் என்ன கொண்டு வருவான், இதை பற்றி கவலை கிடையாது. இல்லைங்க, நல்ல 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 உண்மையில உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா வர்ற மருமக பொண்ணு அல்லது மருமக பையன் என்னத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்க்கணும். மரத்தில் தேவன் சந்திப்பார். ஒன்று நிச்சயமா இருக்கணும், நான் மிக சிறப்பாக என் குடும்பத்தை நடத்தி சம்பாதித்து என் குடும்பத்தை நல்லா நடத்த முடியும். அவன் தான் நல்ல திறமையான ஒரு பிள்ளை. அந்த நிச்சயம் இருக்கணும் உள்ள. எப்படி அந்த நிச்சயம் உள்ள இருக்கணும். அந்த நிச்சயத்தோட வாழ்க்கை நடத்தணும். பாருங்க, ஒருத்தன் தன் சிறு வயதிலே கர்த்தரை அறிந்து கொண்டபடினால வேலை அப்படிதான் சொல்லுது, பிள்ளையான நடத்த வேண்டிய நடத்த முதிர் வயதிலையும் விடாமல் இருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல கர்த்தரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த தேவனை உண்மையை அறிய ஆரம்பிச்சிட்டான். பெரியவன் ஆகும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா கற்றுக்கொள்ளிருப்பாங்க. இவன் சிறு வயதிலே கர்த்தருடைய என்கவுண்டர் சந்திச்சதுனால வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பிரச்சனையாவே தெரியல. அது வாக்கு தத்துவத்தின் தேசமா இருந்தாலும் சரி, இன்னொரு பஞ்சம் பழைக்கப்படும் பஞ்ச தேசமா இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனால்தான் ஈசாக்கு அந்த தேசத்தை விதை வைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த தேசத்துல அவன் என்ன பண்ணான், 100 மடங்கு அந்த வருஷத்துக்கு 100 மடங்கு பலனை அனுபவித்தான்னு சொல்லுது. அது அடுத்த வருஷமே சொல்லுது, பஞ்சம் படைக்கப்போற இடத்துல அவன் வர வர அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. நீங்க பெரியாள ஆகணும்னு ஆசைப்படுறது முக்கியம் கூட, பெரியாள ஆக்குறவரோடு கூட இணைந்து பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்படியாவது பெரிய ஆகணும், பெரிய சூப்பரா இருக்கணும், கோடீஸ்வரன் ஆயிடணும். ஆயிடுங்க, கர்த்தரோட உறவு மட்டும் கரெக்டாக இருந்தது வச்சுக்கோங்க, உங்களை அவர் கோடீஸ்வரனா இல்லை, மல்டி பில்லியனியரா மாற்றிடுவார். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் தெரியலன்னா என்ன 10 படி ஏறி 12 படி சத்துற மாதிரி தெரியலன்னா தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க, ஒன் டே அட் அ டைம், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு பாருங்க. யாருக்கும் நினைக்கல, யாரும் நினைக்கல, யாரும் இருக்கல, இவன் ஒருத்த மட்டும் 100 மடங்கு பலன் நடக்கலாம். அடுப்பு வருதமா இல்லை அந்த ஊருக்காரங்களுக்கு. ஏன்னா நாமளும் தான் நினைக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம காட்டில் விளைய மாட்டேங்குது, முளைக்க மாட்டேங்குது. இவன் போட்ட 100 போட்டதை விட ஒரு மரக்கை போட்ட 100 மரக்கை எடுக்கிறானே, ஒரு மூட நெல்லை வச்சு 100 மூட நெல்லை அறுக்கிறானே. இவன் பஞ்சம் பழைக்க வந்து வெப்பில பழைக்கிறான்.
பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பஞ்சம் படைக்க வந்த மாதிரி இருக்கலாம். வாக்கப்பட்டு போன ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தெரியலாம், இல்லை ஒரு ஊரை விட்டு ஊருக்கு போன ஒரு பையனாக தெரியலாம், ஒரு வாலிப பிள்ளையா கூட தெரியலாம். ஆனால் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வதித்திருந்தா நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கீங்களோ நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறபடியால் அந்த தேசம் தன் பலனை தரும். அந்த தேசம் உங்களுக்காக அது வேலை செய்யும். பூமி வேலை செய்யுங்க. முன்னாடி பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும்னு, பூமி உங்களுக்காக வேலை செய்யும். ஏன்னா இந்த பூமியை ஆண்டு கொண்டு என்று மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் ஆண்டு கொண்டுனாரு. நான் இப்படி கேட்பேன், யாருங்க ஆண்டு கொண்டு இருக்கீங்க? ஐயோ விளைய மாட்டேங்குது, ஐயோ கஷ்டமா இருக்கு, இப்படிதான் பேசி விளையணும். இயேசுவின் நாமத்துல விளையணும் நல்லா, அப்படி எங்க பார்த்து பேசுறோம்? நாம நினைக்கிறோம் இந்த உடம்பு கஷ்டப்படாமல் சொன்னா, ஐயோ எனக்கு பலவீனமா இருக்கு, வலியா இருக்கு, வியாதியா இருக்குது. நல்லா படுத்து தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கங்க. டெய்லி உடம்பை பார்த்து டெய்லி சுகத்தை பேசுங்க. இயேசு நாமத்தினாலே நான் சுகமான, வியாதி என்னை ஆளுவதில்லை, பலவீனம் என்னை ஆளுவதில்லை, நான் சுகமாக இருக்கிறேன். இயேசு நாமத்தில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட என் சரீரமே, இயேசு நாமத்தில் எனக்கு கீழ்ப்படி, நீ சரியாய் செயல்படுன்னு டெய்லி கட்டளை கொடுங்க. இந்த பூமியில் இருக்க வரைக்கும் ஆரோக்கியத்தோட சங்கத்தோட வாழ கற்று உதவி செய்வான். அந்த தேசத்துல வந்து நினைக்கிறான் 100 மடங்கு பலன் வருது. அவன் வர வர விருத்தி அடைந்து பெரிய ஆளாயிட்டான். ஒரே நாள்ல ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆகல, வர வர விருத்தி அடைந்தான். வர வரனா ஒன் ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே, மந்த் ஆஃப்டர் மந்த், இயர் ஆஃப்டர் இயர் அப்படின்னு மாசம் மாசம் வருஷம் வருஷம் உயர்ந்துக்கிட்டே போறதுதான் வர வர விருத்தி அடைகிறோம். அப்ப வர வர விருத்தி அடைகிற மாதிரி நீங்க வாழ்றீங்க அப்படிங்கிற விஷயம் உறுதிப்படுத்திக்க. அப்படி சொல்லிட்டு தான் அப்படி சொல்றாங்க. பதினாலாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தரவன் மேல் என்னவா பொறாமை கொண்டு, சொல்லுங்க பொறாமை, பொறாமப்படுறாங்கன்னு சொல்லிடுறீங்கப்பா. நல்ல கிறிஸ்து விசுவாசிகளுக்கு பிரச்சனையே வன்படினா பொறாமைனா அப்படி எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பொறாமப்படலைங்க. உங்களை பார்த்து பொறாமையே படலைன்னா நீங்க வாழவே இல்லை, வளரவே இல்லை, எப்படி இருக்கணும் அப்படி ஆகவே இல்லைன்னு அர்த்தம். உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா, வளர ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். பொறாமப்படுறவங்களை கண்டு பயப்படாதீங்க. ஒருத்தர் கூட பொறாமப்படலையாண்டு, நான் இன்னும் அப்படி ஆகலையாண்டு எப்படி ஜெபம் பண்ணணும்? என்னை பார்த்து ஒருத்தர் கூட பொறாமப்படுற மாதிரி நான் வாழலையாண்டவர் எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும்? என்னடா வித்தியாசமா ஜெபம் பண்ணணும், பைத்தியக்காரன்னு கேட்பாங்க. சுற்றி இருக்கு கிறிஸ்தவம், வேற யாரும் கேட்க மாட்டேன், கிறிஸ்தவம் கேட்பாங்க. மற்ற மகளாக சொல்லுவாங்க, என்ன நான் என்னை பார்த்து பொறாமப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பொறாமப்படுறாங்க குழந்தைங்க இருப்பாங்க. இவனோட என்னை பார்த்து பொறாமப்படலாண்டவரே ஜெபம் பண்ணுறாங்க. உங்க வீட்டில் இருக்கே புரியாது. பைத்தியம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயே இன்னும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கட்டும், நமக்கு விசுவாசமா இருக்கும். எப்படி வெளிச்சவன் அவன் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தருடைய ஆசை வச்சுட்டார் அப்படின்னா, பார்க்கிறவங்க கண்ணு உறுத்துற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் வாழ வைக்கணும். பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, சுகபலம், நீடித்த ஆயுள், ஆரோக்கியம். உலகமாக யுத்தமே வீட்டில் நடக்கும்போது கூட ஒண்ணுமே நடக்காத மாதிரி கர்த்தருடைய தைரியப்படுத்தி சாதாரண நடக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய சமாதானமான வாழ்க்கை இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது. புல்லு மேல படுத்த மாதிரி நடமையா இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது அப்பதான் நல்ல பெட்ல ஃப்ரெஷ்ஷா படுத்து எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்கு. கர்த்தாவே கொண்டு ஸ்தோத்திரம், நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்ற விசுவாசியை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க. வீட்டில் இருக்கவங்க உங்களை அவ்வளவு பாடுபடுத்துறவங்க, என்னடா இவங்களை எப்படி இவ்வளவு அடிச்சாலும் இப்படித்தான் இருக்காங்க, இப்படி திட்டினாலும் இப்படித்தான் இருக்காங்க, இவ்வளவு கொடுமைப்பட்டாலும் இப்படிதான் இருக்காங்களா, இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நாசமா போட்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பலனுக்கு மிஞ்சி உங்களை போராட பார்ப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எதனால் பண்ண முடியாதுன்னா, உலகம் கொடுக்க முடியாததும் உலகத்தால் எடுக்க முடியாததுமான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போங்க. இந்த உலகம் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தால் உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை எடுக்கவும். அப்ப யாரும் பண்ண முடியாத ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காங்கன்னா, சமாதானத்தின் தேவனானவர்கள் இருதயங்களை ஆளுவாங்க. இருதய தவறான ஆரம்பிச்சா பயமே இருக்காது. இங்க சொல்றாரு, அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் தகப்பனாக ஆபிரகாம் நாட்களுடைய வேலைக்கார விட்டு துறவுகளை தூத்து மண்ணிலே
நிரப்பி போட்டார். தண்ணியை கண்டுபிடிச்சு விவசாயம் பண்ணி இந்த கிணத்துல தான் தண்ணி எடுக்கிறீங்க. யாருடைய காலத்துல? அவனை தகப்பனாகி ஆபராமலே அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் மண்ணிலே நிரப்பி போட்டாங்க. அவங்க அப்பாவோட கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க, மண்ணில் போட்டு மூடி விட்டாங்க. அதுக்கு அபிமேலக்காரன்னா அந்த தேசத்தினுடைய ராஜா வந்து அபிமேலக்கு நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனான ஒரு ராஜா வந்து ஊர்ல பொஞ்ச பிழைக்க வந்தவனை பார்த்து சொல்றாரு, எங்களை விட நீ பெரிய ஆளாயிட்ட. சொல்லுங்க, எங்களை விட பெரிய ஆளாயிட்டேன்னு எல்லாரும் சொல்ற நாட்கள் சீக்கிரமா. ஆமே, அதை தரிசனமா பார்க்கணும். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா வர வர தேஞ்சு கட்டரம் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஆளா இருப்பேங்கிறத உங்க தரிசனத்தின் கண்ணுல பார்க்கணும். என் பிள்ளைங்க இன்னைக்கு பாக்குறீங்க, நீங்க நினைக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள அவ்வளோ பொட்டன்ஷியல் வச்சிருக்காரு. ஏன்னா உங்களுடைய சும்மா அவங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமை மட்டும் கிடையாது, உங்களுடைய ஜபம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வித்தா இருக்கிறபடியா, உங்க வாக்கு தத்துவத்துக்கு சோதரவாளிகளா இருக்கிறபடியானால அவங்க மேல கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் வச்சிருக்கிறாரு. ஆனா சுத்திலுக்காய் பார்த்தீங்களா, அவங்களுக்கு விளங்காது. அந்த கிரேஸ் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு விளங்க பண்றதெல்லாம் ஏடா உடம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. டெக்னிக் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஏடா உடம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் பெரிய கிருபையை வச்சிருக்காரு, நல்லா தெரியும். ஆனா அந்த நாள் வர்ற வரைக்கும், அந்த புரிந்து கொள்ற வரைக்குமே இந்த போராட்டம் தான் இருக்கு. என் மேல வைத்த கிருபை எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், என்னடா பெரிய இயேசுவை பத்தி சொல்றீங்க, பைத்தியக்கார பசங்க. நான் கடவுளும் தெரியும், ஒரு ஆளை கடவுளை காட்டுறான். பைத்தியக்கார உங்கள்கிட்ட கேட்ட பைபிளை காட்டுறீங்களா? இப்படிதான் பாஸ்டர் இப்படி திட்டி இருக்கிறேன், வீட்டுக்கு வராத ஓடி போடாத திட்டி இருக்கிறேன். என்னை கண்டா பயப்படுற அளவுக்கு அவ்வளோ மோசமாக நான் நடத்தி இருக்கிறேன். அவ்வளோ மோசமாக நடந்திருக்கேன். எங்கள் பெற்றோர் கூட, என் கூட பிறந்தவங்களும் அவ்வளோ மோசமாக நடத்தி இருக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆண்டவரை வெறுப்பு, இயேசு மேல வெறுப்பு. ஆனா என் பெற்றோர்கள் வந்து விசுவாசத்தினால் என்னை பெற்றெடுத்தப்படுகிறாள். அந்த சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருந்தேன், கிருபையும் வச்சிருந்தேன். ஆனா கிருபையும் தெரியாது, கிருபையை கொடுக்கிறவரையும் தெரியாது. நான் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாதனால அம்மா கூட போராடிட்டு இருந்தேன், ஊழியக்காரோட போராடிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் வேலை பைத்தியக்காரன்டா, எனக்கு கடவுள்னா என் கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு சிலையை பார்க்கணும்டா, அப்போதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தேடி போனேன். நான் கடைசியாக போய் சுற்றிட்டெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக கண்டுபிடிச்சேன்னா எல்லா சிலைகளும் நல்லது தான், அவன் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் என்ன நம்புறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. நான் போய் தேடி போனதுன்னா என்னை படைத்த கடவுளை பார்க்க போறேன்னு போனேன். கடைசியெல்லாம் அப்புறம் தான் புரிஞ்சது, நான் படைத்த கடவுள் தான் நான் தொழுது கொண்டிருக்கிறேன்னு அப்புறம் தான் புரிஞ்சது. நான் தான் உண்டாக்கி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் சிலையை செலுத்துகிறார்கள், கடவுள் என்று வைக்கிறார்கள், அதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அந்த நாள் வந்து இருக்கிற கடவுள் நானும் அதுதான் மண்பனேன், அதுதான் புரிஞ்சுட்டேன், அதுதான் தொழுது கொண்டேன். ஆனால் ஒரு இடத்துல கூட நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த உண்டாக்கப்பட்ட காரியத்தை ஒரு நாள் கேட்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலைமை நல்லது கேட்டேன். நான் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டேன் அப்படிங்கிற விஷயங்களை உலகம் சொல்லுது இல்லையா, உலகத்தில் மதங்கள் சொல்லுது, அதை பற்றி கேட்டேன். அது சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் எங்கிருந்து பிறந்துச்சுன்னே கணக்கில் இல்லை, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. கடவுள் உண்டாக்குனா எல்லா மனுஷனும் உண்டாக்கி, ஒரு கூட்டம் உண்டாக்கப்படவே இல்லை. அநேகவர்கள் பார்த்தீங்கன்னா அநேக மூதாதையர்கள், உண்மையாக நேசிக்கிறவர்கள், பெற்றோர்கள், நம்ம குடும்பத்தில் இருந்து மறித்தவர்கள் எல்லாம் கடவுள்களாக நேசிக்கப்படுகிறார்கள், தொழுது கொள்ளப்படுகிறார்கள். அவங்க தொழுது கொள்றது தப்பேன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அவனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தப்பு, நீங்க சொல்றது தப்பு, எப்படி போய் அதை கும்பிட போச்சு, அதெல்லாம் கிடையாது. அது போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதனுடைய அடையாளம் என்ன, எதை அவர்கள் நம்புகிறார்கள், எதை தொழுது கொள்கிறார்கள். ஒரு நல்ல அரசன், நல்ல சில நேர்மையான நீதியான காரியங்களை செய்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அவர்கள் பூஜிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் நிறைய காரியங்கள் இருக்கு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா 3000 கோடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருசாக நம்பர்ஸ். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நான் ஒருவரே தேவன், என்னை அல்லாமல் ஒரு தேவன் இல்லை, என்னை அல்லாமல் வேறு எந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டாம்னு ஒருத்தர் சொல்றாரு. எல்லாரையும் தொழுது கொள்ள சொல்றாங்க. பாஸ்டர்கள்லாம் கும்பிடக்கூடாது, எந்த பாஸ்டரும் தொழுது கொள்ளப்படக்கூடியவர்கள் காலில் போய் விடக்கூடாது, மனுஷ காலில் விடவே
கூடாது. ஏன் உண்மையை சொல்றேங்க, நான் திருமணமான அது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா சாமியார் காலத்தையும் விழுந்து வந்தவன் தான். ஆனால் நான் ரசிக்கப்பட்ட பின்னாடி சொல்லிட்டேன், எங்கள் அம்மா அப்பா காலம் கூட விட மாட்டேன்ட்டேன். எங்கள் ஊரில் போனப்ப எல்லா காலையும் விழுந்தாங்க. என் வீட்டுக்கு சொல்ல விழுந்தா பிச்சை கொடுன்னு சொல்லு, பக்கத்துலேயே நிற்கிறேன் கூட. யாரு காலையும் விடக்கூடாது, எல்லாத்துக்கும் நமஸ்காரம் மட்டும், வணக்கம் மட்டும் போகணும், பிரைஸ் எல்லாம் மட்டும் சொல்லணும். எந்த நம்ம அது முறைமையே கிடையாது. அது நம்மளை பார்க்கும்போது வியோட பார்த்தாங்க, பைத்தியக்காரங்க மாதிரி பார்த்தாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள வாழ்றாரு. நான் ஒருத்த காலில் விழுந்தேன்னா சொல்ல முடியுமா? நான் எனக்குள்ள கடவுள் வாழ்றாங்கிறதுனால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொருத்த காலில் நான் விழுகலை, இல்லைன்னா காலில் விழுந்துருப்பேன். இன்னொருத்த காலில் விழக்கூடாது. நீங்க ஏன் விழக்கூடாது தெரியுங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் காலில் விழுந்தாலும் நான் கெஞ்சுறேங்க, அப்படி இல்லை. இங்க அபிமேலேக்கு வந்து கேட்கிறான், என்னோட நீ பெரிய ஆள் ஆயிட்ட, தயவு செய்து இந்த தேசத்தை விட்டு பாருங்க. ஒரு தேசத்தின் ராஜா வந்து ஊர்ல பஞ்சம் பிழைக்க வந்தவன் என்னோட நீ பெரிய ஆள் ஆயிட்டன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு வருஷம் ஆசீர்வதிக்கிறாருன்னா நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பார்க்க பெரிய 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 மல்டி பில்லியன் இவங்கள மாதிரி நம்ம ஆக முடியுமான்னு நினைச்சீங்கன்னா ஆக முடியாது. விசுவாசிங்கன்னா விசுவாசிங்கன்னா ராஜா வந்து சொல்றாருங்க, வேற யாரும் இல்லை. அந்த தேசத்தின் ராஜா வந்து சொல்றாரு அபிமேலேக்கு, ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் பெரியவனான. இதோட தொத்தி விட்டு தான் பரவாயில்ல. பின்னாடி வந்து ஒவ்வொன்றா மாற்றி அவங்க தோண்டி தண்ணி பார்க்குறாங்க, தண்ணி பார்த்து அங்கே விட்டு வச்சேன் போ சொல்லிட்டியா, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன்னு போறான். அப்படியே போய் பள்ளத்தாக்கு வரைக்கும் போயிட்டான். அப்பயும் விட நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க முக்கியம் இல்லை, எவ்வளவு மோசமான இடத்துல இருக்கீங்க முக்கியம் இல்லை, எவ்வளவு கடினமான இடத்துல இருக்கீங்க, கடினமான இடத்துல வேலை செய்ய முக்கியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னா நீங்க இருக்கிற இடம், நீங்க இருக்கிற செய்யற வேலை, நீங்க இருக்கிற ஆபீஸ்ல பாசு வரணும். கர்த்தர் உங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிப்பார். பைபிள்ல எல்லா இடத்துலையும் பாருங்க, கர்த்தர் ஈசாக்கு நிமித்தம் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார், யாக்கோபின் நிமித்தம் ஆசீர்வதித்தார், யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். பஞ்சத்துல சாக வேண்டிய தேசத்தையே காப்பாற்றுறார். ஏன்னா பஞ்சம் பிழைக்க போன ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்ததுனால கர்த்தர் நல்லா கணக்கில் வச்சு அந்த தேசத்தின் குடிகளை காப்பாற்றுறார். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய உயர்வு மிக பெருசாகும். பார்த்து எப்படி பார்த்தோம்னா ராஜாவே பொறாமப்படுறாரு. என்ன சொல்றாருப்பா, இங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவேன், நீ பெரிய ஆளாயிட்டு எங்களை ஆளுங்க செஞ்சு என்ன துரத்திட்டு நீ ராஜாவே இருந்த, எப்படி பயம், என்ன துரத்திட்டு நீ ராஜாவே இருந்த, அதனால நீ கிளம்பி போயிரு, தயவு செஞ்சு எங்களை போயிருந்து சொல்லிட்டு துரத்தி விட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த தேசத்தை ஒரு இடத்துக்கு போறான், அங்கே போய் ஆட்கள் வந்துடுறாங்க. இங்க வாழ முடியாது, துறவெல்லாம் மண்ணை போட்டு மூடி விட்டுறாங்க, கிணறு தோன்றாங்க, மண்ணை போட்டு மூடிடுறாங்க. ஒரு துறவை தோன்றான், அந்த இடத்துக்கு வாக்குவாதத்துக்கு ஆள் வரல, கர்த்தருக்கு தங்குறதுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரெகபோத்துக்கு பேர் வைக்கிறான். அந்த தண்ணீரை எடுத்து விவசாயம் பண்றாங்க, நல்லா வாழ்றான், அங்கேயும் ஒரு விருத்தி அடைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசி எப்படி ராஜாவுக்கு என்ன பயம் வந்துச்சு, நம்ம துரத்தி விட்டது நாளைக்கு எதிராக நமக்கு எதிராக வந்து நம்மளும் துரத்தி விட்டுட்டு இந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன்னு. ஏன்னா தனியாரு பெரிய ஆள் ஆயிட்டான். எப்படி ஆயிட்டான்னா சும்மா பஞ்சப்படைக்க தனியாளாக வந்த மாதிரி வந்தவன் 14 வருஷத்துல அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரன் இருந்தபடினாலே அவன் என்ன போறாம ஒன்றும் இல்லாமல் வந்தவன் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க போற எந்த இடத்துல நீங்க ஒன்றும் இல்லாம வெறும் கையோட போனா கூட அங்கே நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்கள் மூலமா இடையில ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அங்க ஆசீர்வாதமா நீங்க மாறிடுவீங்க. இது மறக்க கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, நானு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் எங்க இருந்தாலும் அங்கே இது ஆசீர்வாதம் பரவும். நான் சபையில் இருந்தால் சபையில் ஆசீர்வாதம் பரவும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அபிஷேகம், கிருபை, வரங்கள்ல அது பரவும். இப்படி பராமப்பட்டு துரத்தினால தான் பின்னாடி போய் என்ன பண்றாங்க, அப்பா நீ பெரிய ஆளாயிட்டே போற, நாளைக்கு நீ வந்து எனக்கு கெட்டது பண்ணிடக்கூடாது. ராஜா வந்து பஞ்சம் குறைக்க வந்த ஒருத்தங்கிட்ட வந்து உடன்படிக்கை வச்சுக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படி வந்து நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமாங்க நினைச்சீங்கன்னா கத்தெல்லாம் கூடாது ஒன்றும் இல்லைங்க.
நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறது தான், உயிருள்ள தேவனை அறிந்து கொண்டு அவரோடு உறவாட ஆரம்பித்து அவரை தேட ஆரம்பித்து அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஏன்னா உங்களை குறித்த அடையாளம் உங்களுக்கு தெரியலன்னா தான் கஷ்டம். கர்த்தர் வந்து தேசத்தில் போய் வேலை செய்கிறான், பெருகப்படுறான், அவன் சம்பாதிச்சுட்டேன் போதும், சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் வாட்டில் ஓட்டலாம், ஒரு வருஷம் ஓட்டலாம், அப்படியெல்லாம் உட்காரல. அவன் விதைக்கிற விதைச்சிக்கிட்டே இருக்கான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறான். அந்த தேசத்தில் பெரிய ஆள் ஆகிறத நிறுத்தவே மனுஷனாலும் தடுக்க முடியல, இவனும் வேலை செய்யாமல் இருக்க முடியல. ஏன்னா மனுஷனை பண்படுத்தவும் காக்கவுமே பூமியில வச்சிருக்கிறாங்க, வழியே கிடையாது. அவன் உடைக்கிறவனாகவே உண்டாக்கி இருக்கிறான். அபிமேலக்கு இப்படி போய் ஆன உடனே ஈசாக்கு தேடி திரும்ப வரலாம், எங்க துரத்தி விட்டாங்க. வந்தவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 28 சொல்றாரு, திரும்ப ஈசாக்கு தேடி வர்றாங்க. எல்லாம் பாருங்க யாரும் வர்றாங்க. 26 அபிமேலக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிஷாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோடும் கேராரிலிருந்து அவனுக்கு வந்தார்கள். இப்போ யாரு படை தளபதி வரைக்கும் கூட்டு வரான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் நம்மளை தாக்கிட்டானா என்ன பண்றது பயம் ஒரு பக்கம். படை தளபதியாக இருந்தாலும் மெய் காப்பாளர் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுவாங்கிற மாதிரி ஃப்ரெண்டையும் கூட்டு வரான். ராஜா 2 படை தளபதி வந்து அப்பொழுது ஈசாக்கு அவர்கள் நோக்கி ஏன் நிறுத்த வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னவா நல்லா கொஞ்சம் சூழ்நிலை பார்ப்போம். என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே, என்ன பகைச்சிங்கன்னு அர்த்தம் வெறுக்கிறது. சில சமயம் நீங்கள் நல்லா வளரும் போது வாழ்க்கையில் உயரும் போது நிறைய பகைகள் வரும். பகைகள் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை. ஆபிரகாம் ரொம்ப தெளிவான ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வருது. லோத்துக்கு வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாம் லோத்துக்கு வேலைக்காரங்களுக்கு சண்டை. வேறு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறேன். வேலைக்காரங்க சண்டை, ஏன் எடுத்து தள்ளி விட வேண்டாம், நான் உவாட்டுக்கு தள்ளி விட வேண்டாம்னு பிடிக்கிறாங்க. நான் இங்கே தான் கட்டுவேன். அவங்களுக்கும் சண்டை போடுவேன். இவங்களுக்கும் சண்டைலாம் கிடையாது. எப்பவுமே மேல் மட்டத்திற்காக சமாதானம் இருப்பாங்க, இந்த கீழ் மட்டத்திற்கு வந்து அநீதி போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க போடுற சண்டை தாங்க முடியாமல் எங்கள் கம்ப்ளைண்ட் வருது, ஐயா உங்கள் லோத்து வந்து ஆட்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வருது. லோத்தை கூப்பிட்றாரு, தம்பி நீங்கள் நாம சகோதரன், நீ எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போய் சந்தோஷமாக இருக்கு. நான் எந்த பக்கம் இருந்தாலும் நல்லா இருப்பேன், நான் பக்கம் எடுக்கிறேன். நீ எடுத்துக்கிட்ட இடத்த போக மிச்சத்தை விட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முதல் உரிமை கொடுக்குறான். அவன் போய் ஒரு இடத்த போய் தெரிஞ்செடுத்து போகிறான். அவனுக்கு நல்லா தெரியும் ஆபிரகாமுக்கு நான் ஆசீர்வாதம் இருக்கேன். ஏன்னா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தபடியா என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், என் பள்ளிக்கூட ஆசீர்வாதமாக இருக்கும், என் காலேஜ் ஆசீர்வாதமாக இருக்கும், என் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும், என் எதிர்காலம் நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இங்க தேடி ஏன் வர்றாங்க? வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். முதல் ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் மட்டும் உங்களோட இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஆள நீ ஆகவே, நீ செய்யறதெல்லாம் நல்லா இருக்குது, நீ செய்யறதெல்லாம் வாய்க்குது, யாரால முடியும்? உன் படத்தை செய்ய முடியும். நாங்கள் இதே இடத்துல வாழ்றோம், இந்த இடத்துல தண்ணி எங்க போது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்களால பெற முடியாத நீ பெறன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று கண்டோம். போன வாரத்தை பார்த்தோம்ல, என்ன சொல்ற, என்ன போன வாரத்தில் என்ன வசனத்தை தீ வசனம் பேசணும். அப்போஸ்தலர்கள் 1 8 சொல்றது, பரிசுத்த ஆவியின் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியா முழுவதிலும் உலகத்தில் முடிவு வரைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னார். இங்க வாழ போன இடத்துல சாட்சி அடிக்கிறான ஒருத்தன், வாழ போற இடத்துல பஞ்சம் பிழைக்க போற இடத்துல சாட்சி அடிக்கிறானா? உன் கூட கர்த்தர் இருக்காருப்பா. எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருன்னா உங்க வேலை ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அதை பார்க்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க உங்களோட கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியில் நீங்க நிறைந்திருக்கிற, நான் தெரியுமா வரம் பெற்ற தேவதாசன், ஒரு வெங்காயம் சொல்ல வேண்டியதில்லை, நீ போய் நின்னாலே போதும், கர்த்தர் எல்லாத்தையும் காண்பிப்பார். எல்லாத்தையும் இப்பெல்லாம் டைட்டில் போடலன்னா எந்த கூட்டமே வர மாட்டேங்குது. ஊழியக்காரங்களுக்கு கூட்டம் நடத்தினா வரம் பெற்ற தேவதாசன் அப்படின்னு போடலைன்னா அந்த கூட்டத்துக்கு யாருமே போறதே கிடையாது. இது வாங்க தீர்க்கதரிசி அப்படின்னா நம்மளை பற்றி எல்லாம் சொல்லுவார். அப்படி போய் நிற்கிறது. சுகம் கழிக்கும் வரம் பெற்றவர் அப்படின்னு ஒரு விசுவாசம் கூட்டம் மொத்தமாக போயிடும். ஏன் சுகம் அளிக்கவர் உங்களுக்குள்ள வாழ்றாரே தெரியலையா?
உங்களுக்குள்ள வாழ்றவர் தெரியாதனாலும் எவருக்குள்ள ஒருத்தர் வாழ்றவர் சுகமாக்குவான்னு தேடி போறீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர் பெரிய ஆளுன்னு தெரியாதனால தான் எல்லாரும் பெரிய ஆளா இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களை எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு பார்க்கறது காரணம் என்ன தெரியுமா? நீங்களே கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து இருக்கிறவர்கள் உங்களாலேயே நீங்கள் விசுவாசித்து உங்கள் சுகத்தையும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுல நம்பிக்கையும் கிடையாது. ரெண்டாவது நாம பண்றதெல்லாம் சிறுமிசம். அவர் சொல்றபடி செய்யறதே கிடையாது, விசுவாசிக்கிறதே கிடையாது. நாம் இஷ்டத்துக்கு செய்யறோம். அதனால பரவாயில்ல, யாருக்கா போய் வாங்கிட்டு வரலாம். இந்த 10 கண்ணிகை கணக்கு தான். கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவன் தேடி வர்றான். ராஜா அந்த எவன் தோட்டி விட்டு அவன் தேடி வந்துட்டு அவன் சேனாதிபதி வரைக்கும் கூப்பிட்டு வந்து சொல்றான், கர்த்தர் நிச்சயமாக உங்களோட இருக்கிறான். நாங்கள் கண்டோம், பார்த்தாங்க. சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. என்னை வெறுத்தவங்க பார்ப்பாங்க, என்னை பகைச்சவங்க பார்ப்பாங்க, என்ன வேணாமே வேணாம் சொன்னவங்கலாம் உன் கூட கர்த்தர் இருக்கார், நீ ஜெபம் பண்ணு, எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி தேடி வரும்படி கர்த்தர் செய்வான். அதை விசுவாசிக்கணும். அடுத்த பாருங்க 29 சொல்றாரு, நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உனக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நன்மையா செஞ்சாங்க. தொட்டு விட்டு போட்டு மண்ணள்ளி கிணத்தெல்லாம் மூடி விட்டுட்டு நன்மை செஞ்சாங்க. எப்படி வந்து அழகா பொய் சொல்லி எப்படி சொல்றாங்க? மண்ணள்ளி கிணத்துல போட்டு தூக்குன கிணத்தெல்லாம் மண்ணை தூக்கி தூர்வார்ந்த கிணத்தையெல்லாம் திரும்ப மண்ணை தூக்கி போட்டு நிரப்பி என்ன அடிக்கல தொடக்கம் ஒரு மாதிரி பண்ணலை, எல்லாம் வெளியே போட்டு சொல்லிட்டாங்க. அவங்க ஒண்ணுதான் அவன் செஞ்ச நன்மை செய்து அனுப்பிவிட்டது போல நீயும் எங்களுக்கு தீங்கு செய்யாத வரைக்கும் உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு தெரியுது, மற்றவங்களாம் சொல்லி இருக்காங்க. ராஜா வந்து இவனை பார்க்கல, ஆனால் எல்லாம் சொல்ல கேட்டுருக்கான். அவன் ரொம்ப வர வர பெருசாகிட்டு போறாங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், டே பார்த்துக்கோ, ஒருத்தன் ஈசாக்கு ஒருத்தன் கீழே பள்ளத்தாக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான், நீ துரத்தி விட்டாலும் நீ துரத்தி விட்ட பகையெல்லாம் மனசில் வச்சு திரும்பி இங்கே வந்து ஒவ்வொரு தேசத்தை பிடிச்சிட்டாலும் என்னையா பண்ணுவேன்? பெட்டர் அவன்கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டா நல்லது. ஏன்னா நீ துரத்தி விட்டப்ப கூட சண்டை போட போனான் பார்த்தியா, இப்போ போன அக்ரிமெண்ட் போடுவான், வா கைக்கு போட்டு உனக்கு எனக்கு சமாதானம் போன்னு சொல்லி வச்சிடலாம். நாளைக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வராது பார்த்தியா அப்படின்னு ஒரு புத்தி ஒரு ஆலோசனை சொல்லி பண்ணுங்க. கூட கூப்பிட்டு வந்துட்டு அது வேற நிறையெல்லாம் வரல, படையெல்லாம் தட்டிட்டு வரல. சேனாதிபதி ஃப்ரெண்டு அப்படி கூடவே தான் வர்றாங்க. வந்து ஒப்புரம் வாங்கிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே அல்லது தேவனாலே நிறைந்திருக்கீங்கன்னா உங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? நல்லா இருக்கிறீங்க. அவன் துரத்துனப்ப சண்டை போடணும், துரத்துனப்ப சண்டை போடணும். நீயா நான் எதிர்த்து நிற்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பணமும் இருந்துச்சு அவங்ககிட்ட, குணமும் இருந்துச்சு. பணம் நிறையா இருந்தா குறுக்கு புத்தி கிறுக்கு புத்தி வந்துடும். அவனுக்கு பணம் நிறையா இருந்தது போல குணமும் நிறையா இருந்தது. போப்பண்ணா சரி போப்பான்னு போறேன், ஏன்டா என் மண்ண கழுத்தெல்லாம் மூடிட்டீங்கன்னு சண்டை போடலையே. எங்க தாத்தா எங்க அப்பா வெட்டின கிணறுறாது, எங்க அப்பா ஆபரகமடி கிணறு கிணறு எங்க அப்பா வெட்டின கிணறுறா அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம்ல. சரி போனான்னு சொல்லி சரி போ, கர்த்தர் இங்க இருந்தார், நான் இங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பேன். கர்த்தர் இங்க இருந்தா அங்க நான் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். கர்த்தர் சொல்லிட்டார் கேராவூர்ல இருந்து, அவ்வளவுதான். கேராவூர் தான் என்னுடைய கேர் ஆஃப் அட்ரஸ் இருக்கும். கர்த்தர் தான் என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய எஸ்டிபார். அதனால பணம் பெருக 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 ஆவியானவர் உங்களோட நடத்துகிற விதங்களும் மாறிட்டே இருக்கணும், குணம் மாறிட்டே இருக்கணும். நிறைய வந்து சிலருக்கா பெருமை பேச அடையக்கூடாது, என்னால் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அடையக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்றது மற்றவர்களுக்கு தெரியும். ஆமென். அப்போ உங்களை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட தேடி வந்து உண்மையிலே உங்களை தேடி வந்து உங்களோட உடன்படிக்கை பண்ண உங்களை எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தருக்குள்ள கிருபையாக நடந்துக்கிறவங்களுக்கு வீட்டில் மரியாதை இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் பார்ப்பாங்க, நடக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க, ஆனால் மதிக்கவும் மாட்டாங்க. கர்த்தர் செய்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு இருக்க நம்பிக்கை கலைக்கிறதுக்கு நல்லா நடக்கும், ஆனால் நம்பிக்கை உறுதியாக இருக்கு.
விசுவாசத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கண்டோம். ஆமென்.